அடுத்த தலைலாமா யார் என்னும் கேள்விதான் உலக நாடுகள் மத்தியில் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. முதல்ல தலைலாமா என்றால் யார், இவரது பணி என்ன, ஆன்மீக பணி மட்டுமல்லாத அரசியலிலும் இவர்களுடைய அதிகாரம் செலுத்துவது எப்படி, அடுத்த தலைலாமாவை தேர்ந்தெடுக்க சைனா ஆர்வம் காட்டுவது ஏன், சீனா இந்தியாவை எதிரியாக பார்ப்பதற்கு காரணம் என்ன, ஒரு தலைலாமா எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது குறித்துதான் இந்த காணொளியில் பார்க்க போறோம். மத நம்பிக்கையின்படி தலைலாமா என்பவர் அவலோகிதரின் அவதார வரிசையில் வருபவர் என கருதப்படுகிறார். கெலுக் அல்லது மஞ்சள் தொப்பி பிரிவின் தலைவர் பதவியின் பெயர் கேட்டன் திரிபா ஆகும். தலைலாமாவை நியமிப்பதில் தலைலாமாவிற்கு பெரும் பங்கு உண்டு. தலைலாமாக்கள் ஆன்மீக தலைவர்கள் ஆவர். ஒரு தலைலாமா இறந்ததும் திபேத்தில் உள்ள அதே நிமிடம் பிறந்த குழந்தை அடுத்த தலைலாமாவாக தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம். அதாவது இறந்த தலைலாமா மறுபிறப்பு எடுத்து திபேத்தியர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் அல்லாமல் ஒரு தலைலாமா இறந்த பிறகு அவரது இறுதி சடங்கில் அவரது சதையிலிருந்து வெளியேறும் புகை எந்த திசை வழியாக செல்கிறதோ அந்த திசையில் பிறக்கும் குழந்தை அடுத்த தலைமாவாக தேர்ந்தெடுக்கப்படலாம். அல்லது அன்றைய தினத்தில் பிறந்த குழந்தைகளிடம் தலைலாமா பயன்படுத்திய பொருட்களை கொடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொருளின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது ஒரு தங்க குடத்தில் சீட்டு குலுக்கி போட்டு தலைலாமாவை தேர்ந்தெடுக்கும் முறைகளும் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்போது தலைலாமா என்றால் யார், அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது குறித்து பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தலைலாமா அவருக்கு இந்தியாவிற்குமான தொடர்பு என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்தே இமாச்சல பிரதேசின் மெக்லியோட் காஞ்ச் என்னும் பகுதியில் சீன நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான திபேத்திய மக்கள் வசித்து வருகின்றனர். 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அது ஒரு சிறிய மலை வாசஸ்தலமாக இருந்தது. ஏப்ரல் 29, 1959 அன்று 14வது தலைலாமா டென்சிங் கியாட்டோ திபேத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்த போது முசோரியில் திபேத்திய நாடு கடத்தப்பட்ட நிர்வாகத்தை நிறுவினார். மே 1960 அப்போது இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் மெக்லியோட் கஞ்ச் குடியேற அனுமதித்த போது மத்திய திபேத்திய நிர்வாகம் தர்மசாலாவுக்கு மாற்றப்பட்டது. அங்கு அவர்கள் 1960 நாடு கடத்தப்பட்ட அரசாங்கம் மற்றும் நம்கியால் மடாலயத்தில் நிறுவினார். 1970ஆம் ஆண்டில் தலைலாமா திபேத்திய படைப்புகள் மற்றும் ஆவண காப்பக நூலகத்தை திறந்தார். திபேத்தியவியலுக்கு மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றாகும். மடங்கள், கோயில்கள் மற்றும் பள்ளிகள் உருவாகியுள்ள பகுதியில் பல ஆயிரக்கணக்கான திபேத்தியர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இப்போது அங்கு குடியேறி இருக்கிறார்கள். இது பல ஓட்டல்கள் மற்றும் உணவகங்களுடன் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. இந்த சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 2014ஆம் ஆண்டில் தர்மசாலா இமாச்சல பிரதேசத்தின் குளிர்கால தலைநகராக மாற்றப்பட்டது. இதன் சட்டமன்றம் சிட்பரியில் அமைந்துள்ளது. 5வது தலைலாமா திபேத் மீது அரசியல் அதிகாரத்தை செலுத்தினார். அதிலிருந்து தலைலாமாக்கள் ஆன்மீகம் மட்டுமல்லாத அரசியலும் செல்வாக்கு செலுத்த தொடங்கினார்கள். 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 1959 வரை தலைலாமாக்கள் பல முறை திபேத்திய அரசாங்கத்தை வழிநடத்தியுள்ளார்கள். கிழக்கு திபேத் ஒன்றில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நொந்துபின் லாமோ. ஜூலை 6, 1935 14ஆம் தலைலாமாவாக டென்சின் கியாட்சோ என்ற பெயரில் சமய பெரியவர்களால் நியமிக்கப்பட்டார். தனது 4வது வயதில் பிரம்மாண்ட பொட்டலா அரண்மனையில் தலைலாமாவுக்கான நியமிக்கப்பட்ட இவர் தனது 14ஆம் வயதிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் திபேத்திய தலைசிறந்த தலைலாமாவாக உயர்ந்தார். இவர் திபேத்தின் மக்களின் ஆன்மீக அரசியல் தலைவர் ஆவார். இவர் உலக அரங்கில் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார். திபேத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சைனா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1958ஆம் ஆண்டு திபேத் மீது சீன அரசாங்கம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியாவில் தர்மசாலாவிற்கு புகலிடம் வந்து வாழ்ந்து வரும் இவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுவது உண்டு. இவர்களுக்கு நமது இந்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி வழங்குகிறது, உலகம் முழுவதிலும் இருந்து எவ்வளவு நிதி இவர்களுக்கு அனுப்பப்படுகிறது என்பது குறித்து எந்த ஆதாரங்களும் வெளிப்படைத்தன்மை இல்லாத இவர்கள் மீது பல விமர்சனங்கள் எழவும் வாய்ப்பு இருக்கிறது. கணக்கீடுகள் நிர்வகிக்கும் சென்ட்ரல் திபேத்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பதால் நிதி நிலவரம் குறித்து வெளிப்படையான தன்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வாழக்கூடிய 85,000 திபேத்தியர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கு வாழக்கூடிய 85,000 திபேத்தியர்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் மட்டும்
பல 100 கோடிகள் வருடத்திற்கு ஒதுக்கப்படுவதாகவும், அமெரிக்காவிலிருந்து மட்டும் அதிகாரப்பூர்வமாக 2021ஆம் ஆண்டு 17 மில்லியன் US டாலர் நிதியாக அளிக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் சீனாவில் உள்ள திபேத்தியர்கள் வாயிலாக இவர்கள் சீனாவின் நடப்புகளை கண்காணித்து இந்தியாவுக்கு உளவு பார்ப்பதற்காக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் வருங்காலத்தில் தலைலாமா என்ற அமைப்பு நீக்கப்படலாம் என்று, அடுத்த தலைலாமா திபேத்துக்கு வெளியே தேர்ந்தெடுக்கப்படுவார், அவர் பெண்ணாக கூட இருக்கலாம் என்று பல கருத்துகள் வெளிவந்தது. சீன அரசாங்கம் உடனடியாக மறுத்து அடுத்த தலைலாமா சீனாவில் அரசாங்கத்திலே தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவித்துள்ளது. இதனால் அடுத்த தலைலாமா சீனாவில் இருந்து உருவாக்கப்படுவாரா, திபேத்தியர்களின் பாரம்பரிய முறைப்படி உருவாக்கப்படுவாரா என்ற கேள்வி உலக நாடுகளுக்கு மத்தியில் தற்போது மிக முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த தலைலாமா யார்? நன்றி.